குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்தை போற்றிக்கொண்டே புகழ்ந்து கொண்டே புரட்சியாளர் அம்பேத்கரை வாழ்த்தி கொண்டே அரசமைப்பு சட்டத்தின் மீது மூர்க்கமான தாக்குதலை பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஏற்கனவே ஆர்டிகிள் 370 என்கிற பிரிவை நீக்கி CAA சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். அதேபோல முன்னேறிய வகுப்பினருக்கு, பொருளாதாரத்தில் நலிந்த முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதுவும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல், சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரான தாக்குதல். அதேபோல வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் 1948 வந்தது. அந்த சட்டத்தை பொருட்படுத்தாமல் அதனை அவமதிக்கும் வகையில், அரசமைப்பு சட்டத்தையும் அவமதிக்கும் வகையில் பாபர் மசூதியை இடித்து அங்கே நீதிமன்றத்தின் வழியாக நாங்கள் கட்டுகிறோம் என்று ராமர் கோயிலை கட்டி முடித்திருக்கிறார்கள். அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே இருக்கிற சோசலிசம், செக்குலரிசம் ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடுத்தார். அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். இப்போது அதே வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1948 நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். இதுவும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். ஒருபுறம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போற்றிக் கொண்டே புகழ்ந்து கொண்டே அரசமைப்பு சட்டத்தையும் புகழ்ந்து கொண்டே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதலை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது. தேசிய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும், அணிதிரள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. நேற்று அரசமைப்பு சட்டம் குறித்த விவாதத்தில் இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்ய முயற்சித்தேன். ஆனால் அனுமதிக்கவில்லை. நடைபெற்று கொண்டிருக்கிற பாஜக அரசு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, அவருடைய கொள்கைகளுக்கு, அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரான அரசு என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி கண்டிக்கிறது. தமிழ்நாட்டில் தொடர் மழை பெய்து வருகிறது, கனமழை பெய்து வருகிறது. சிதம்பரம் தொகுதி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போர்க்கால நடவடிக்கை என்னும் அடிப்படையில் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்திய ஒன்றிய அரசு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை. 2475 கோடி இழப்பீடு வேண்டும், வெள்ள நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை அலட்சியப்படுத்தி 944.80 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இப்போது மேலும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற நிலையில் இந்திய ஒன்றிய அரசு உரிய நிதியை, வெள்ள நிவாரண நிதியை, மழை நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்? அரசியல் சாசனம் குறித்து நீங்கள் பேசும்பொழுது மைக்கை துண்டிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வாடிக்கையான ஒன்று தான். நாம் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதேனும் நாம்
மாற்று கருத்தை சொன்னால் ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சிகளை அனுமதிப்பதில்லை. காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளை அப்படி அவர்கள் செய்ய முடியாது, அணுக முடியாது. நாங்கள் இந்த அரசு அம்பேத்கருக்கு நினைவிடம் எழுப்பியிருக்கிறது என்று பெருமையை பீற்றிக் கொள்கிறது. அது உண்மைதான். இன்டர்நேஷ்னல் மெமோரியல் சென்டர், அவர் வாழ்ந்த இடத்தை, அலிப்பூர் சாலையில் உள்ள அந்த இடத்தை சர்வதேச நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள். அவர் லண்டனிலே படித்த இடத்தை தேடி பிடித்து வாங்கி அதை நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள். அவர் தங்கியிருந்த இடம் இன்றைக்கு நினைவிடமாக மாறியிருக்கிறது. அவரை அடக்கம் செய்த இடம் மிகச் சிறிய இடமாக இருக்கிறது என்ற கோரிக்கையை ஏற்று இப்போது அதன் பக்கத்திலேயே ஹிந்து மில் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனத்திற்கு அரசு நிலத்தை இன்றைக்கு வாங்கி அதை விரிவாக்கம் செய்து அங்கே 433 அடி உயரம் உள்ள வெண்கல திருவுருவச் சிலையை நிறுவ இருக்கிறார்கள். ஆய்வகம், நூலகம் போன்றவற்றை நிறுவ இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை, வரவேற்கிறோம். ஆனால் இன்னொரு புறம் அவருடைய சிந்தனைகளை முழுமையாக சிதைக்கும் வகையில், அவருடைய நோக்கத்தை சிதைக்கும் வகையில், அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வகையில் வெளிப்படையாக செயல்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் சுட்டிக்காட்ட முயன்றபோது என்னுடைய ஒளிவாங்கி அணைக்கப்பட்டு விட்டது. அதற்கு மேல் என்னை பேச அனுமதிக்கவில்லை.